அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய ஜாலியான வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7th புக் இருக்கு இல்லையா, ஓல்டு புக்கு. ஸோ அதில் டேர்ம் 2 2வது பருவம் பார்க்கலாம். ஃபுல்லாகவே ஷார்ட்கட்டாக பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம், கஷ்டப்படாமல் பார்க்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்துடுங்க. படிக்கிறோங்கிற தாட்டை விட்டுட்டு ஜாலியாக ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா நிறைய ஷார்ட்கட் ஸோ இந்த யூனிட்ஸு இந்த ஃபுல் புக்குமே ஏகப்பட்ட ஷார்ட்கட் வரும். ஸோ அதெல்லாம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பாருங்கள். ஓகேவா? நீங்கள் உங்கள் மூளையை பயன்படுத்த தேவையில்ல, எதையுமே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பாருங்கள். முடிஞ்சு போச்சு. இந்த இயல் அதாவது இந்த புக்கில் இருக்கக்கூடிய 3 இயலையும் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ திரிகடுகம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பாடலை படிக்கிறோம் அப்படின்னா ஆசிரியர் குறிப்பை படிக்கணும், அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் படிக்கணும், அதுக்கப்புறம் பாடலோட பொருளை படிக்கணும், அதுக்கப்புறம் தான் பாடலை படிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஆசிரியர் குறிப்பு அப்புறம் நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நூல் குறிப்பு என்னன்றதை பார்த்துடலாம். திரிகடுகம் அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. ஓகேவா? ஏன்னா 14 மேல் கணக்குன்னு ஒன்று இருக்குது, கீழ்கணக்குன்னு ஒன்று இருக்குது. இதுலேயே நமக்கு ட்விஸ்ட்டு வைப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்தோம்னா 14 கீழ்கணக்கு நூல். ஓகேவா? ஸோ அதில் வரக்கூடிய ஒரு நூல் 100 வெண்பாக்களை உடையது. ஓகேவா? திரிகடுகம் அப்படிங்கிறது 100 வெண்பாக்களை உடையது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திரிகடுகம், திரினாலே 3 தானே. ஓகேவா? திரி அப்படின்னாலே 3 தான். அப்போ என்னென்ன அந்த 3 பொருள் அப்படின்னு பார்த்துடலாம். மருந்து பொருள் அப்படின்றது சுக்கு, மிளகு, திப்பிலி. ஓகேவா? சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3 சேர்ந்தது தான் திரிகடுகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திரிகடுகம்ங்கிறதுனால கடுகெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. இந்த மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும். ஓகேவா? சுக்கு, மிளகு, திப்பிலியெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய் நீங்கி போயிடும். அதே மாதிரி திரிகடுக பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 3 கருத்துக்கள் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும். எப்படி தெரியுமா கேட்டிருந்தாங்க? எந்த பாடலில் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்துவன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. திரிகடுகம். ஓகேவா? திரிகடுகம் அப்படிங்கிற ஒரு நூல் தான். அதே மாதிரி திரிகடுகம் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு நூல் படிக்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது நமக்கு கிடைக்கணும்ல. ஓகேவா? ஸோ இந்த நூலை படிக்கும்போது நமக்கு எந்த மாதிரி ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது திரிகடுகம் பாடல்களில் உள்ள 3 அறக்கருத்தும் கற்பாரின் மனதில் உள்ள அறியாமை அப்படின்ற நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும்னு சொல்லியிருக்காங்க. குன்றின் மேலிட்ட விளக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? வெளிச்சம்ங்கிறது அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பளிச்சுன்னு தெரியுமா. ஓகேவா? குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் அப்படின்ற நூல் பார்த்தோம்னா திரிகடுகம். சரி, திரிகடுகம் நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார். ஓகேவா? நல்லாதனார். சரி, எந்த ஊரில் பிறந்தார்? திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கே பிறந்தார்? திருத்து அப்படின்ற ஊரில் பிறந்தார். ஓகேவா? திரிகடுகம் ஆசிரியர் யாருன்னா நல்லாதனார். எந்த மாவட்டம்னா திருநெல்வேலி மாவட்டம். ஊர் பார்த்தோம்னா திருத்து. ஓகேவா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? திருத்து, திரிகடுகம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நல்லாதனார் அப்படிங்கிற வார்த்தை, திரிகடுகம், திருத்து 3த்தையும் லிங்க் பண்ணிக்கலாம். அதாவது திரிகடுகங்கிறதுல ஃபஸ்ட் 2 எழுத்து திரிஞ்சு போச்சு. நல்லா இருந்த பால் திரிஞ்சு போச்சு. நல்லா அப்படின்னா நல்லாதனார், திரிஞ்சு போச்சு அப்படின்னா திரிகடுகம், திரிஞ்சி. ஓகேவா? ஸோ அதேமாதிரி நல்லா இருந்த பால் திரிஞ்சு போச்சுன்னா திருத்தணும். நல்லா இருந்த பால் திரிஞ்சு போச்சுன்னா திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதேமாதிரி என்ன சொல்கிறாங்க? இவரை செரு அடுதோள் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் குறிப்பிடுகிறதுனா பாயிரம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செரு அடுதோள் நல்லாதன் அப்படின்னு யார் குறிப்பிடப்படுகிறார் அப்படின்னா திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதனார். ஏன் அப்படின்றத அதோட அர்த்தம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா அவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, சொல்லும் பொருள் பார்த்துலாம். நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம். தேற்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவன். தேற்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவனை தேற்றாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. வனப்பு அப்படின்னு வந்துச்சுனாலே அழகு. வனப்பு அப்படின்னாலே அழகு. தூறு அப்படின்னா புதர். அது நம்ம சொல்லுவோம்ல, நெல், புதர். ஸோ அதெல்லாம் தூறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வித்து அப்படின்னா தெரியும். வித்துனாலே விதை, சீடு. ஓகேவா? என்ன பொருளில் பாடல்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாடல். ஸோ அதனுடைய சொல்லும் பொருளை பார்த்துடலாம். உண்பொழுது அப்படின்னா உண்பொழுதுனா உண்ணும் பொழுது, அவ்வளோதான். பெரினும்னா பெற்றாலும்.
பால் பற்றி ஒரு பால் சார்ந்து பேசக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு பக்க சார்பு நடுவு நிலைமையில் இருந்து மாறுறது. ஓகேவா, தப்பே இருந்தாலும் வேற ஒருத்தன் பக்கம் போய் நின்று ஒரு பக்கமாக பேசுகிறது. அதுமாரி தோல் வற்றி, தோல் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோல் தான். தோல் சுருங்கி. சாயினும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. சாயினும் அப்படின்னா அழியினும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சான்றாண்மைனா என்னப்பா? அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் சான்றாண்மை. ஓகேவா, அறிவு ஒழுக்கங்கள். ஓகேவா, இதிலலாம் வந்து நிலைத்து நிற்கிறம் அந்த ஒரு பண்பு தான் வந்து பார்த்தோம்னா சான்றாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. குன்றாமை அப்படின்னா குறையாது இருத்தல். தூயம். ஓகேவா, தூயம் அப்படின்னு கொடுக்குறாங்க. தூயம் அப்படின்றது தான் கரெக்டு. தூய்மை உடையோர், இது அளபெடை வார்த்தை. தூயம் அப்படிங்கிறது அளபெடை வார்த்தை. தூய்மை உடையோர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீராடிய பின் உண்ணுதல், பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல், உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தலாகிய இந்த மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகளாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உண்பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரிகடுகம். ஓகேவா, அந்தளவு வந்து ஒரு திருத்தமாக இருக்கணும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த பாடலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஈயும் அப்படின்னா அழிக்கும், நில்லாமை அப்படின்னா நிலையாமை, நில்லாமை அப்படின்னா நிலையாமைன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஈதல் அப்படின்னா வந்து அழித்தல் தானே. ஸோ அந்த அடிப்படையில் ஈயும் அப்படிங்கிறது அழிக்கும். நெறினாலே தெரியும், வழி அப்படின்னு சொல்லலாம். தூய்மை அப்படின்னா தூயத்தன்மை. மாந்தர் அப்படின்னா மக்கள் அப்படின்றதையும் நமக்கு சொல்லுவாங்க. மாந்தர் அப்படின்னா மக்கள். ஓகேவா, என்ன பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வறியவர்க்கு பொருளை அளித்தல், இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல், எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இந்த மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பாடல் அப்படின்னா, இல்லார்கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர்க்கு உல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம். தேற்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவன். வனப்புனா அழகு. தூறுனா புதரு. வித்து அப்படின்னா விதை. அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை. ஒழுக்கமில்லாதவன் மேற்கொண்ட தவம். மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு. இது எல்லாமே புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது தலைமை பொறுப்பில் இருக்கிறவன் அறம் தவறாமல் செயல்பட மாட்டான். ஓகேவா, அறம் அப்படின்னு பார்க்கும்போது அவன்கிட்ட இல்லவே இல்லை. அவன் அப்புறம் வந்து ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம். ஓகேவா, அதே மாதிரி மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு. இதெல்லாமே புதரில் விதைத்த விதை போல நோ யூஸ், பயனற்றது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த பாட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மொத்தம் 3 பாட்டிலையுமே 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஞாபகம் வைத்து கொள்ளலாம். ஜஸ்ட்டு கதையை தெரிஞ்சுக்கோங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டாலே ஆமாம் அந்த மாதிரி 3 விஷயத்த சொல்லி திரிகடுகத்தில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நம்மளே வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்தது பரிதிமாற் கலைஞரோட முக்கியமான ஒரு மோஸ்ட் ரிப்பீட்டட் அப்படின்னே சொல்லலாம். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம் அப்படின்றத சொன்னது யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். ஓகேவா, பரிதிமாற் கலைஞர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, திருந்திய பண்பு சீர்த்த நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. திருந்திய பண்பு சீர்த்த நாகரிகம் அப்படின்றதெல்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருந்திய பண்புன்னு கொடுத்துருக்காங்கல்ல, திருந்திய பண்பு யாருக்கிட்டலாம் இருக்கோ ஸோ அவங்கெல்லாம் கலைஞர்கள். திருந்திய பண்பு யார்கிட்டலாம் இருக்குதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, கலைஞராகணும்னா என்ன பண்ணணும், திருந்திய பண்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஞாபகம் வைத்து கொள்ளலாம். ஸோ அடுத்தது காந்தியடிகளுடைய கடிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கடிதம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். காந்தி சொன்ன டைலாக் தான் எல்லாமே. ரவீந்திரநாத் தாகூரின் ஈர்ப்பான இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த அறிவு மட்டுமல்ல
தம்முடைய தாய்மொழி மீது அவருக்கு இருந்த பற்றுதலும் தான். ஓகேவா, ரவீந்திரநாத் தாகூருடைய இலக்கிய நடைக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தாய்மொழியின் மீது அவருக்கு இருந்த பற்றுதல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதே மாதிரி முன்சிராம் அப்படிங்கும்போது முன்சிராம் அப்படின்றவர் பேசும்போது ஓகேவா, குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாட்டுடன் கேட்கிறார்கள். யார் பேசும்போது? முன்சிராம் பேசும்போது. இதற்கு காரணம் அவர் தம் தாய்மொழி அறிவே. உயர்ந்த மனம் படைத்த மதன் மோகன் மாளவியாவின் ஆங்கில பேச்சு வெள்ளியை போல ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுகிறது. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, முன்சிராம் பேசும்போது குழந்தைங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாருமே ஈடுபாட்டோடு கேட்குறாங்களாம். காரணம் அவர்கிட்ட இருந்த தாய்மொழி அறிவான். அதே மாதிரி மதன் மோகன் மாளவியாவோட ஆங்கில பேச்சு வெள்ளியை போல ஒளிவிட்டாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்டிருக்காங்க நிறைய டைம். யாருடைய பேச்சு? வெள்ளியை போல ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போல ஒளி வீசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மதன் மோகன் மாளவியா. எப்படி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா, வெள்ளி, தங்கம் அதெல்லாம் வந்திருக்கு இல்லையா. ஸோ மன்மதன் அப்படின்லாம் சொல்கிறாங்க தெரியுமா. மன்மதன் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளி, தங்களை அலங்கரிச்சிருப்பாங்க. ப்ரேஸ்லெட்டு போட்டிருக்கிறது, அதே மாதிரி செயின், ரிங்கு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா மன்மதன் மாதிரி வந்திருக்கு எல்லாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, சும்மா கலாய்க்கிறதுக்காக. ஸோ அது மாதிரி கூட நம்ம லிங்க் பண்ணலாம். அதே மாதிரி வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கேட்டு வச்சுருந்தாங்க தெரியுமா. டேஷ் பழமொழி உண்டுன்னு சொல்லிட்டு கேட்டுவிட்டாங்க. ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம்? தமிழ் பழமொழின்னு போட்டுருவோம். இதில் எங்கே இங்கிலீஷ் வருது? ஆனால் நமக்கு ஆன்சர் என்னது? இங்கிலீஷ் தான். ஆங்கில பழமொழி உண்டான். வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் அப்படிங்கிறது ஆங்கில பழமொழின்றதை சொல்லியிருக்காங்க. ஆங்கிலம் தமிழ் கிடையாது. ஓகேவா. ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின், அதையும் பார்த்துக்கோங்க. பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும்னா வீட்டை போன்று இருத்தல் வேண்டும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கடிதம் எப்போ அப்படின்றத தாண்டி 1917 புரோச் நகரில் நடைபெற்ற மாநாடு எத்தனையாவது மாநாடுனா 2வது கல்வி மாநாடு. அதில் காந்தியடிகளுடைய உரை தான் இந்த பாடமாக நமக்கு கொடுத்துருக்காங்க 1917. அப்படி இல்லைனா புரோச் நகரத்தில் எப்போ மாநாடு நடந்துச்சு அப்படின்னா 1917ங்கிறதையும் ஆன்சராக சொல்லணும். வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இதை தெரிஞ்சுக்கலாம். சிந்தனை செல்வம் அப்படின்னா திருமுருக கிருபானந்த வாரியார். ஓகேவா, திருமுருக கிருபானந்த வாரியாருடைய நூல் தான் என்னென்னா சிந்தனை செல்வம். சிந்தனை செல்வத்தை என்ன பண்ணணும்? வாரி இறைக்கணும். சிந்தனை செல்வத்தை வாரி இறைக்கணும். வாரி அப்படின்னாலே கிருபானந்த வாரியார், திருமுருக கிருபானந்த வாரியார். சிந்தனை செல்வத்தை பார்த்தோம்னா வாரி இறைக்கணும் அப்படின்றத லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அதே மாதிரி தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை என்னும் பல்வகை சிறப்புகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருக்கிறது அப்படின்றதை சொல்லியிருக்காரு. யார் சொன்னது அப்படின்னா தேவநேய பாவாணர். ஓகேவா, தேவநேய பாவாணர் தான் பார்த்தோம்னா எல்லாம் மையின்னு வரும். எளிமை, ஒளிமை, இளமை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மையாக வரும். ஓகேவா, பாவாணர் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இடுகுறி பெயர் காரண பெயர்னு கொடுத்துருக்காங்கல்ல. சிம்பிளாக எப்படி நம்ம பார்த்துடலாம், நம்ம உள்ளே என்ன இருக்குன்னுலாம் பார்க்க வேண்டாம், சிம்பிளாக சொல்லிடுறேன். இடுகுறி பெயர்னால் காரணமே இல்லாமல் பேர் வச்சுருப்பாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க பேர் அசோகா இருந்துச்சு, மணிகண்டனாக இருந்துச்சு, இல்லை பார்த்தோம்னா காவியாவாக இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பேர் கவிதாவாக இருந்துச்சு, எந்த பேராக இருந்தாலும் சரி தான். அந்த பேர் உங்களுக்கு ஏன் வச்சுருப்பாங்கன்னா ரீசன்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேவா, சும்மா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. மரம்னு பேர் வச்சுருக்காங்க, மண்ணுன்னு பேர் வச்சுருக்காங்க, வண்டின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன் அப்படிலாம் பேர் வைக்கணும்? ஏதோ வச்சுட்டாங்க, காரணம்லாம் கிடையாது, வச்சாச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி வச்ச எல்லா பேருமே இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க. காரண பேர்னால் என்ன? 4 கால் இருக்கிறதுனால நாற்காலிங்கிறாங்க, வளைஞ்சிருக்கு அதனால் வளையல் அப்படின்னு சொல்கிறாங்க, 3 கால் இருக்குது முக்காலிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்தோட பேர் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான பெயர்கள் காரண பெயர்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதை மட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, உள்ளே போய் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். கரும்பலகைன்னு வச்சுருக்காங்க. ஏன் கரும்பலகை? கருப்பாக இருக்குது அதனால் கரும்பலகை. செங்கல்னு வச்சுருக்காங்க, சிகப்பாக இருக்கிறதுனால செங்கல்னு பேர் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ரீசன் இருந்துச்சுன்னா காரண பேர், ரீசனே இல்லைன்னா இடுகுறி பெயர். ஓகேவா. அதே மாதிரி இடுகுறி பொது பெயரும்பாங்க, இடுகுறி சிறப்பு பெயரும்பாங்க. அதேமாரி காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மலை என்பது அனைத்து மலைகளுக்கும் பொதுவான பெயர். மலை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஒரு பொதுவான பெயர். காடு என்பது அனைத்து வகை காடுகளுக்கும் பொது பெயராக இருக்கும். மாடுங்கிறது அதுவும் ஒரு பொது பெயராக இருக்கும்.
இந்த மாதிரி வர்றதை இடுகுறி பொது பெயர்னு சொல்லியிருக்காங்க. மாடுங்கிறது பசுமாடுன்னு சொல்லலாம், காளை மாடுன்னு இருக்குது, வண்டி மாடுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஆனால் மாடுங்கிறது காமனாக வந்துடுதுல, அது வந்து பொது பெயர். இப்போ நம்ம கறவை மாடுன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், கறவைன்னு ஒன்று ஸ்பெசிஃபிக்காக குறித்து சொல்கிறோம்ல, அது வந்து பார்த்தோம்னா இடுகுறி சிறப்பு பெயரில் வந்துடும், ஓகேவா. அதேமாரி பசு மாடுன்னு சொல்கிறோம், காளை மாடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒன்றத்தை குறித்து சொல்கிறோம்ல, அது வந்து பார்த்தோம்னா இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்கிறாங்க. இதே தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயரே நமக்கு வரும், ஓகேவா. அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வேறு என்னென்ன தகவல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், ஓகேவா. எங்கே இருக்குது, ஓகே. அடுத்தது என்னென்னா பட்டினத்தடிகள், அதெல்லாம் வந்து நமக்கு டேட்டான்றது கேட்க மாட்டாங்க, அதிலலாம் அந்தளவுக்கு ஒன்றும் கொஸ்டின்ஸ்லாம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தோம்னா திருவாரூர் நான்மணி மாலை, திருவாரூர் நான்மணி மாலை ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாமா. ஸோ இதை வந்து ஆசிரியர் யாருன்னா குமரகுருபரர். சரி, குமரகுருபரரின் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்னென்னா, அப்பா பேர் சண்முக சிகாமணி கவிராயர், சண்முக சிகாமணி கவிராயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா பேர் வந்து பார்த்தோம்னா சிவகாம சுந்தரி அம்மையார், சிவகாம சுந்தரி அம்மையார். நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கணும், சசிகுமார்னு பிடிச்சிட்டு போயிடும். குமாருங்கிறது குமரகுருபரர் குறிக்கிது, சசிங்கிறது அப்பா பேர் அம்மா பேர், சேனா சண்முக சிகாமணி கவிராயர் சண்முகம், ஓகேவா. சீனா சிவகாம சுந்தரி சிவகாமி, முடிஞ்சு போச்சா. குமாருங்கிறது என்ன குமார், நமக்கு வந்து குமரகுருபரர், ஓகேவா. குமர அந்த ஃபஸ்ட்டு 3 லெட்டரே குமர அப்படின்னு தானே வருது, ஓகேவா. ஸோ குமார், சசிகுமார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா திருவைகுண்டம், ஓகேவா. திருவைகுண்டத்தில் பிறந்திருக்கார். இவருடைய நூல்கள்லாம் ரொம்பவே முக்கியமானது. நீதிநெறி விளக்கம், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை களம்பகம். அதேமாரி இவருடைய காலம் என்ன அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. எல்லாருடைய காலம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 17ஆம் நூற்றாண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நூலை படிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா திருவாரூர் கூட்டல் 4 கூட்டல் மணிமாலை, அதை சேர்த்து சொல்கிறோம்னா திருவாரூர் நான்மணி மாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி தெரியுமா நமக்கு வச்சுருவாங்க, திருவாரூர் கூட்டல் 4 மணி கூட்டல் மாலைன்னு சொல்லி பிரித்து கூட வச்சுருவாங்க. எப்படி சரியாக பிரிக்கணுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. திருவாரூர் நான்மணி மாலையை திருவாரூர் கூட்டல் 4 கூட்டல் மணிமாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி தான் பிரிக்கணும். அதே மாதிரி இது திருவாரூரில் எழுந்தருளியுள்ள தியாகராசர் மீது பாடப்பெற்ற நான்மணி மாலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, என்ன சொல்லும் பொருளும் இருக்குது அப்படின்னா என்பணிந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்பு கூட்டல் அணிந்த, என்பு அப்படின்னா எலும்புன்னு அர்த்தம், ஓகேவா. என்பு அப்படின்னா எலும்பு, அப்போ எலும்பை மாலையாக அணிந்த அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென்கமலை, தென்கமலை அப்படின்னா திருவாரூரோட இன்னொரு பேர் என்னென்னா தெற்கு திசையில் தானே இருக்குது, ஸோ அதனால் தெற்கில் உள்ள திருவாரூர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென்கமலை அப்படின்னா தெற்கில் உள்ள திருவாரூர் அப்படின்றத மறந்துடாதீங்க. பூங்கோயில் அப்படின்னா திருவாரூர் கோயில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோயிலை திருவாரூர் கோயிலை வந்து பூங்கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் அந்த கோயிலை வந்து பூங்கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புண்ணியனார் அப்படின்னா புண்ணியம் பண்ண என்ன சொல்லுவாங்க, இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எப்பா நீ வந்து நல்லா இருக்கும், நீ வந்து இறைவன் மாதிரி நிறைய புண்ணியம் பண்ணியிருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதேமாரி மண் சுமந்தார் அப்படின்னா வந்தி என்னும் கிழவிக்காக இறைவன் மண் சுமந்தார். உருகுவார் அப்படின்னா வருந்தி வருந்தி உருகி போயிட்டியப்பா, வருந்தி வருந்தி உருகி போயிட்டியப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உருகுவார் அப்படின்னா வருந்துவார் அப்படின்றத பொருள். என்ன பொருளில் பாடல் இருக்குது அப்படின்னா இளம்பை மாலையாக அணிந்தவரும் திருவாரூரில் எழுந்தருளி உள்ளவருமான சிவபெருமானை தெய்வத்தன்மையுள்ள முனிவர்கள் வணங்கிய போது நந்தியால் அடிபட்டதற்கு அவர்கள் வருந்தவில்லையாம். வந்தி என்னும் பெயருடைய கிழவிக்காக மண் சுமந்து பாண்டியனிடம் இறைவன் வந்து அடிபட்டார் என்பதனை நினைத்து அவர்கள் மனம் வருந்தினார்கள். அவர்களோட அன்பு வந்து மிக 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 உயர்ந்தது அப்படின்றதையும் இந்த பாடலில் பொருளாக கொடுத்துருக்காங்க. என்பணிந்த தென்கமலை ஈசனார் பூங்கோயில் முன்பணிந்த தெய்வ முனிவோர்கள் அன்பெனாம் புன் சுமந்தோம் நந்தி புடைத்தென்னார் புண்ணியனார் மண் சுமந்தார் என்று உருகுவார், மண் சுமந்தார் என்று உருகுவார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா திருவாரூர் நான்மணி மாலை. என்பு அணிந்த அதில் மாலை திருவாரூர் நான்மணி மாலைன்னு வருதா, அதேமாரி என்பு அணிந்தன்னு சொல்லி ஆரம்பிக்குது, முன் பணிந்த அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மாலையினால என்ன பண்ணுவோம் அணிவோம் தானே. அப்போ என்பு அணிந்த முன் அணிந்த அப்படின்லாம் வந்துருக்குல்ல. ஸோ அணிந்தங்கிற வார்த்தையையும் மாலை அப்படிங்கிற வார்த்தையையும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். சசிகுமார் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. திருவைகுண்டம் 17. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. அதே மாதிரி
நான்மணி மாலை என்பது தமிழில் வழங்கும் 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 தான், அதில் இதுவும் ஒன்று. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் என்னும் 4 வகையான மணிகளாலான மாலையை போன்று 4 வகையான பாடல்களால், அதாவது வெண்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரிய வேர்த்தம், ஆசிரியப்பா, ஸோ இந்த மாதிரி பாடல்களாலான 40 செய்யுளை கொண்டது. சிம்பிளாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பாடல் எத்தனை செய்யுளை கொண்டது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். 40 40 40, ஓகேவா? 40 அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த நூலை கற்பதனால் திருவாரூர் தியாகராச பெருமானை பற்றிய பெருமைகளை அறிந்து இன்புறலாம், ஓகேவா? ஸோ அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. திருவாரூர் நான்மணி மாலை, நான்மணி அதுலேயும் 4 தான் வருதா, அப்போ பாட்டிலையும் 4 0 தானே, 40 தானே, அப்போ 40 நான்மணி மாலை, ஓகேவா? அப்படி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அடுத்த பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஆசிரியர் குறிப்பு, ஓகேவா? ஆசிரியர் குறிப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இவருடைய பேர் வந்து பார்த்தோம்னா எத்திராசலு என்கிற அரங்கசாமி. இது யாருடைய பேர் அப்படின்னா வாணிதாசனுடைய பேர். வாணிதாசன் அப்படின்றவருடைய இயற்பெயர் என்னென்னா எத்திராசலு என்கிற அரங்கசாமி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆனால் அவரை வாணிதாசன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா புதுச்சேரி இருக்கு இல்லையா, புதுவையை அடுத்த வில்லியனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு. வில்லியனூர் அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருக்காரு. இவங்க பெற்றோர் வந்து பார்த்தோம்னா அரங்க திருக்காமு துளசி அம்மாள், ஓகேவா? அரங்க திருக்காமு துளசி அம்மாள் அப்படின்றவங்க தான் பெற்றோர். சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது கவிஞரேறு, பாவலர் மணிங்கிறதெல்லாம் இவருடைய பட்டங்கள். அதுமாரி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். யார் அப்படின்னா வாணிதாசன் தான். இவர் வந்து பார்த்தோம்னா எந்தெந்த மொழிகளில் இவருடைய பாடல்கள் மொழிபெயர்ப்பாயிருக்கு அப்படின்னா உருசியம், அப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ், ஓகேவா? இவருடைய காலம் 1915, 22/7/1915, ஓகேவா? நமக்கு வந்து ஜூலை 22 பிறந்திருக்காரு. அதேமாதிரி ஆகஸ்ட் 7 1974 வரைக்கும் வந்து இவருடைய காலம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவருடைய நூல் தான் வந்து பார்த்தோம்னா குழந்தை இலக்கியம் அப்படிங்கிற இவருடைய பாடலில் தான். ஸோ மெய்ப்பொருள் கல்விங்கிற ஒரு டாப்பிக்லேருந்து இந்த பாட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம வந்து லிங்க் பண்ணலாம் வாங்க. துதி பாடுதல், சாமிக்கு என்ன பண்ணுவாங்க, துதியெல்லாம் பாடுவாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு லிங்க் பண்ணலாம். து அப்படின்னா வந்து துளசி அம்மாள், தி அப்படின்னா திருக்காமு, பாடுதல் அப்படின்னு சொல்லிட்டு வருதா. பாங்கிறத வந்து எப்படி லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பாங்கிறது புதுச்சேரி அப்படின்றத கூட நீங்கள் லிங்க் பண்ணலாம். ஏன்னா வந்து ஜஸ்ட்டு ஷார்ட்கட்டுக்காக தான் போட்டது. பாடுதல் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ரீசன் வைக்கல. இருந்தாலும் பூ அப்படின்றத நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம், ஓகேவா? புதுச்சேரி அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், லிங்க் பண்ணலாம். ஆனால் துதிங்கிறது தூ அப்படின்னா வந்து துளசி அம்மாள், தீ அப்படின்னா திருக்காமு. யாருக்கு வந்து துதி பாடுவாங்க, சாமிக்கு தானே துதி பாடுவாங்க, ஓகேவா? சாமிக்கு தானே துதி பாடுவாங்க. அப்போ அரங்கசாமி, ஓகேவா? எத்திராசலு, வாணிதாசன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே படிச்சுக்க வேண்டியது. அதே மாதிரி வில்லியனூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. இதையும் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கு வந்து வில்லனே இருக்க மாட்டாங்க, மனுஷனுக்கு மனுஷன் வில்லனாக இருப்பான்ல, யாருக்கு வில்லனாக இருக்க மாட்டாங்க, சாமிக்கு வந்து வில்லனாக யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அதையும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். துதிப்பாடுதல் சாமிக்கு யாருமே வில்லனாக இருக்க மாட்டாங்க. முடிஞ்சு விட்டா தூணா துளசி அம்மாள், தீனா திருக்காமு. அதுமாரி வந்து பார்த்தோம்னா வில்லன் யாரும் இருக்க மாட்டாங்க, வில்லியனூர். சாமி அப்படின்னா அரங்கசாமி, எத்திராசல், ஓகேவா? அதுமாரி வந்து இவருடைய காலம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சொற்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதுமைனா உருவம், ஓகேவா? பதுமை அப்படின்னா உருவம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மெய்ப்பொருள் அப்படின்னா மெய்யினாலே உண்மை தானே, அப்போ நிலையான பொருள் அப்படின்னும் சொல்லலாம். மெய்ப்பொருள்னால் உண்மையான பொருள்னு சொல்லலாம், நிலையான பொருள் அப்படின்னும் சொல்லலாம். கணக்காயர் அப்படின்னா யார், கணக்காயர்னால் நமக்கு தெரியும், வாத்தியார், ஆசிரியர். என்ன சொல்லியிருக்காங்க பொருள் அப்படின்னா, மகளே குளித்து தலை சீவி நல்ல துணிகளை அணிந்து பாடநூல்களை ஏந்தி அழகுமிகு தோழிகளோடு பள்ளிக்கு விரைந்து செல்வாயாக. பள்ளி செல்லும் பொழுது உன் நண்பர்களோடு ஒற்றுமையாக சிரித்து பழகி மகிழ்வாயாக. உன் வாழ்க்கைக்கு கல்வி தரும் ஆசிரியர் தம் சொல் கேட்டு நடப்பாயாக. உற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் விளங்குவதே கல்வி, அதுவே என்றும் உன்னோடு நிலைத்து இருக்கும். அத்தகு கல்வியை கற்று வாழ்வில் முன்னேறி புகழ் பெறுவாயாக அப்படின்ற ஒரு பொருளை பாடல் சொல்லியிருக்காரு. என்னென்னலாம் பாட்டில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். மெய்ப்பொருள் கல்வி அப்படின்ற ஒரு பாடல். தலை சீவி பள்ளிக்கே ஓடு நல் தங்க பதுமையாம் தோழர்களோடு. விலையில்லா மெய்ப்பொருள் கல்வி, அதை விரும்பி படித்தால் அறிவுண்டாம் செல்வி. அழுக்கில்லா ஆடையை மேன்மை, அதை அணிவதால் அல்லவா உடலுக்கு உண்டாகும் தூய்மை. ஒழுங்கோடு நூல்களை தூக்கி நில்லாது ஓடடி பள்ளியை நோக்கி. சின்னஞ்சிறு குயில் போல இசை சிந்தி சிரித்து செவ்விதழ் காட்டு.
பொன்னொத்த தோழர்களோடு பள்ளி போகும் வழியிலும் ஒற்றுமை காட்டு. கற்பிப்போர் கண் கொடுப்போரே அந்த கணக்காயர் உரையினில் இரு செவி சேரே. நற்பெயர் எடுத்திட வேண்டும் நாளும் நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும் அப்படின்ற ஒரு அருமையான பாடலை வந்து பார்த்தோம்னா வாணிதாசன் வந்து பாடியிருக்காரு. துதி பாடுதல் சாமிக்கு யாருமே வில்லன் கிடையாது அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஜஸ்ட் எழுதி வச்சு படிச்சுடணும். அதேமாரி தூங்கா நகரம்னா மதுரையை சொல்லுவாங்க, திருவிழா நகரம்னா மதுரையை சொல்லுவாங்க, கோவில் மாநகரம் நிறைய கோவில் அங்கே இருக்கிறதுனால கோயில் மாநகரம் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்னாலும் மதுரை தான். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்னாலும் எதை தான் சொல்கிறாங்க, நமக்கு வந்து மதுரையை தான் சொல்கிறாங்க. இன்றைய தமிழகத்தின் 2வது பெருநகரம் அப்படின்னா அதுவும் மதுரை தான் சொல்லியிருக்காங்க. அதுமாரி மதுரைனாலே பாண்டியர்கள் அது நமக்கு தெரியும். மதுரை என்ற சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். ரிப்பீட்டட் கொஸ்டின். மதுரை அப்படின்ற சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். மதுரை அப்படின்னாலே இனிமை. மதுனா தேன் தானே. ஸோ தேன் சாப்பிட்டா நம்ம வந்து இனிமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மதுரை அப்படின்னாலே இனிமை அப்படின்றது தான் பொருள். அதே மாதிரி ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரையும் சீரூர் பூவில் இதழகத்தனைய திருவம் இதழகத்து அருட்புகுட்டு அனைத்தே அண்ணல் கோயில் அப்படின்ற ஒரு பாடலை கொடுத்துட்டு ஸோ இதை வந்து பார்த்தோம்னா நமக்கு பரிபாடலை வந்து சொல்லுது. ஓகேவா? நமக்கு என்ன கேட்பாங்கன்னா மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது. அதில் வந்து பார்த்தோம்னா பூ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, தாமரைன்ற வார்த்தை இருக்குது, அடுத்த லைன்லேயும் பூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே அடுத்த லைனில் 3வது வரியில் இதழ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேவா? எல்லாமே பூ தானே. பூவை என்ன பண்ணணும், பறிக்கணும். பூவை பறி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அந்த பூ அப்படின்றது தாமரையை பறிக்கிறது எல்லாமே பூவை குறிக்கக்கூடியது தானே. ஸோ அப்போ பூவை பறி அப்படின்னா பரிபாடல். ஓகேவா? பறி அப்படின்னா பரிபாடல். ஸோ அப்படி என்ன பண்ணலாம், நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அதேமாரி பூவை பறித்து மாயோனுக்கு சூட்டு அப்படி கூட படிச்சுக்கலாம். பூவை பறித்து மாயோனுக்கு சூட்டு அப்படின்னு கூட நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது தமிழ்கேளு கூடல் அப்படின்னு சொல்லி எந்த நூல் மதுரையை போற்றுகிறது அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. தமிழ்கேளு கூடல் அப்படின்னா மதுரையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். தமிழ்கேளு கூடல் அப்படின்னா புறநானூறு. அதே மாதிரி நல்லூர் நத்தத்தனார் என்னும் புலவர் தாம் பாடிய சிறுபானாற்று படை வந்து நல்லூர் நத்தத்தனாரோடது. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிருக்காரு. ஓகேவா? அதாவது சிறுபானாற்று படை. ஓகேவா? ஸோ அந்த நூலுடைய ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை. சரி, இதை எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது? இதில் வந்து தமிழ்நிலை பெற்ற தாங்கருன்னு வருது, தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுல்ல, தாங்கன்னு வருது. அதுமாதிரி மேலே உள்ள பாடல் வந்து பார்த்தோம்னா சிறுபானாற்றுப்படை சிறுபானைன்னு வருது. இதை எப்படி லிங்க் பண்ணிக்கலாம்? ரத்தம் சிறு பானையில் தாங்க, ரத்தத்தை சின்ன பானையில் தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ரத்தம் அப்படின்னா நத்தத்தனார் தானே பேர். ஸோ ரத்தம் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், லிங்க் பண்ணலாம். சிறுபானாற்றுப்படை தாங்க அப்படின்னா தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை. அந்த வார்த்தை இருந்துச்சுனாலே போதும். அந்த வார்த்தையை பார்த்த உடனே ஆமாம் ரத்தம் படித்தோம், அதுமாரி சின்ன பானைன்னு படிச்சிருப்போம். அப்படியே லிங்க் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆன்சரை போட்டுருவோம். அதேமாதிரி இளங்கோவடிகள் தெரியும். தமது நெஞ்சையெழும் சிலப்பதிகாரத்தில் ஓங்கு சேர் மதுரை மூதூர் மாநகர் தென்தமிழ் நன்னாட்டு தீது மதுரை மாண்புடை மரபின் மதுரை வானவர் உரையும் மதுரை 17 வரியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடைமொழிகள் மூலமாக மதுரையை வந்து பாராட்டியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த லைன்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். சேரநாடு வேழமுடைத்து, சோழநாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடுங்கிறது சான்றோர் உடைத்து அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். கலரில் இருக்கிறதையும் நீங்கள் படிச்சிடணும். அதே மாதிரி மதுரைக்கு கூடல் எனவும் ஆலவாய் எனவும் வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. ஓகேவா? கூடல் அப்படின்னும் சொல்லலாம், ஆலவாய் அப்படின்னும் சொல்லலாம். நான்மாட கூடல் என்னும் பெயரே கூடல் என மருவியுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த நான்மாட கூடல் என்னென்ன அப்படின்னா திருவாலவாய், திருநள்ளாறு, திருமுடங்கை, திருநடுவூர் ஆகிய 4 திருக்கோயில்கள் சேர்ந்ததுனால தான் நான்மாட கூடல் அப்படின்ற வந்து பேரே கிடச்சிது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கன்னி கோயில், கரியம்மாள் கோயில், காளி கோயில், ஆலவாய் கோயில் ஆகிய 4 திருக்கோயில்களும் மதுரைக்கு காவலாக அமைந்ததனால் நான்மாட கூடல் என பெயர் அமைந்ததுன்னு சொல்லி இன்னொரு சாரர் சொல்கிறாங்க. ஓகேவா? ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தத்தை வந்து சொல்லியிருப்பாங்க, ஏன் மதுரை கூடல்லாம் பேர் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு. அதே மாதிரி வர்ண பகவான் இருக்கார் இல்லையா, வர்ணன் மதுரையை அழிக்க 7 மேகங்களை அனுப்பினான்.
அதனை பற்றி இறைவனிடம் பாண்டியன் முறையிட இறைவன் 4 மேகங்களை மதுரையை காக்க அனுப்பினாராம். ஓகேவா, அவர் 7 மேகத்தை அனுப்பினாராம், இறைவன் வந்து 4 மேகத்தை அனுப்பி காப்பாற்றுறாராம். அந்த 4ம் 4 மாடங்களாக கூடி மதுரையை காத்தமையால் நான்மாடக்கூடல் என்னும் பெயர் ஏற்பட்டதாக பரஞ்சோதியார் சொல்லியிருக்கார். பரஞ்சோதியார். ஓகேவா, நமக்கு என்ன மேகம்னு வந்து ஒரு வாசகம் கேட்டாலே பரஞ்சோதியார். மேகம் எப்படி வரும்? பறந்து வரும். மேகம் எப்படி வரும்? பறந்து வரும். பறந்து என்ன வரும்? மேகம் வரும். மேகம் எப்படி வரும்? பறந்து வரும். முடிஞ்சு போச்சா? அடுத்தது என்ன அப்படின்னா, மதுரையை விரிவுபடுத்த எண்ணிய பாண்டியன் இறைவனிடம் அதன் எல்லையை வரையறுத்து தருமாறு வேண்டினான். இறைவன் தன் கையணியாகிய பாம்பிடம் எல்லையை வரையறுக்க ஆணையிடுறாரு. பாம்பு என்ன பண்ணுது? வாளை நீட்டி வளமாக தன் உடலை வளைத்தது. அந்த வாளை தனது வாயில் சேர்த்து மதுரையின் எல்லையை வகுத்து காட்டியது. அன்று முதல் மதுரைக்கு ஆலவாய் என்னும் பெயர் அமைந்ததாக திருவிளையாடல் புராணம் வந்து சொல்லுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆலவாய் அப்படின்னு எந்த நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது என்னென்னா, ஆலவாய் என்பது ஆழம் அப்படின்னா விஷம். ஓகேவா, ஆழம் அப்படின்னா விஷம், அது உடைய பாம்பினை குறிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மதுரையில் எழுந்தருளிய ஈசன் ஆலமர நிழலில் வீற்றிருந்ததனால் ஆலவாய் என்னும் பெயர் ஏற்பட்டதாகவும் கூறுவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆலம்னா பாம்பு, விஷம் உடைய பாம்பு தானே. ஸோ பாம்பு கூட விளையாடாத, திருவிளையாடல் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ பாம்பு கூட விளையாடாத, திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நம்ம லிங்க் பண்ணலாம். மதுரையில் எழுந்தருளிய ஈசன் ஆலமர நிழலில் வீற்றிருந்ததனால் ஆலவாய் என்னும் பெயர் ஏற்பட்டதாகவும் ஒரு சாரார் சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, மருத மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருந்தமையால் மருதை என வழங்கிய இடம் காலப்போக்கில் மதுரை என ஆகியது. கல்வெட்டில் வந்து மதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மருத மரம் நிறையா இருக்குது, மருதைன்னு சொன்னாங்க. கல்வெட்டில் மதிரைன்னு இருக்குது, ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதேமாதிரி பூம்புணல் ஆறு அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா வைகை இருக்குல்ல, ஸோ அதை வந்து பூம்புணல் ஆறு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மதுரை வீதிகளின் பெயர். அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் வீதி. ஓகேவா, ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கு இல்லையா, ஆடைகள் விற்கும் கடை வீதியை வந்து அறுவை வீதி அப்படின்னு சொல்கிறாங்க. கூலம்னாலே தானியம், அப்போ கூல வீதி, தானிய கடை வீதி. பொன் அப்படின்னா வந்து தங்கம் தானே, பொற்கடை வீதி. மன்னவர் அப்படின்னா மன்னவர்கள் வாழும் வீதி அப்படின்னு சொல்கிறாங்க. மறையவர்கள்னால் அந்தணர்கள், பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ மறையவர் வீதி அப்படின்னா அந்தணர் வீதி. அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரிமர்த பாண்டியனுக்கு அமைச்சராக மாணிக்கவாசகர் திகழ்ந்தார். அதேமாதிரி திருஞான சம்பந்தர் கூன் பாண்டியன் காலத்தில் வந்து மதுரையில் மங்கையர்கரசி குலசிறையார் உதவியுடன் சைவத்தை காத்தார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திருஞான சம்பந்தர் வந்து கூன் பாண்டியனோட ஆட்சி காலத்தில் மதுரையில் என்ன பண்ணுறாரு, மங்கையர்கரசி குலச்சிறையார் உதவியுடன் சைவத்தை காத்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கியமானது. பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னருள் பலர் சிறந்த புலவர்களாகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தாஜ்மஹாலை ஒத்த மஹால் எது அப்படின்னா திருமலை நாயக்கர் மஹால். ஓகேவா, திருமலை நாயக்கர் மஹாலை எதுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, தாஜ்மஹாலுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க. அதுமாதிரி விழாக்கள் நிறைந்த நகரம், ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. மதுரையை சுற்றியுள்ள மலைகளில் வாழ்ந்த சமண முனிவர்கள் தான் நாலடியாரை இயற்றுனாங்களாம். ஓகேவா, மதுரை நாலடியார்ன்றதுடைய ஆசிரியர்களே வந்து பார்த்தோம்னா சமண முனிவர்கள் தான். இவங்க எந்த பகுதியை வந்து சுற்றி இருந்தவங்க அப்படின்னா மதுரையை சுற்றியுள்ள மலைகளில் வாழ்ந்த சமண முனிவர்களாம். ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா குமரகுருவரருக்கு மீனாட்சி அம்மை இது இருக்கு இல்லையா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்லாம். குமரகுருவரருக்கு மீனாட்சி அம்மையே சிறுமியாக வந்து முத்துமணி மாலையை வந்து பரிசளித்த நிகழ்ச்சி வந்து மதுரையில் தான் நடந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வள்ளல் பாண்டித்துறையார் மதுரையில் தான் 4வது தமிழ் சங்கத்தை வந்து நிறுவியிருப்பார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா வந்து கம்பராமாயணம் திருக்குறளும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்கூலில் வந்து உரை நிகழ்த்த போயிருப்பார். ஸோ எல்லோரும் ஆசைப்படுறதுனால உரை நிகழ்த்தணும் அப்படின்னு ஆசைப்படும்போது நான் 2 புத்தகத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் உரை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது வந்து கம்பராமாயணமும் திருக்குறளும். ஓகேவா, ஸோ அந்த புத்தகம் வந்து அங்கே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, என்னது இந்த புத்தகம் இல்லையா, அப்போ மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கத்தை நான் இங்கேயே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவார். ஓகேவா, வள்ளல் பாண்டித்துறையார் மதுரையில் 4வது தமிழ் சங்கம். அதேமாரி சிலப்பதிகார காப்பிய தலைவன் கோவலன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து கொலைக்களம் கொல்லப்பட்ட இடம் வந்து கோவலன் பொட்டல் அப்படின்ற பெயரோட இன்னமும் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் அழைக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி கையில் சிலம்புடன் உட்கார்ந்து இருக்கும் உருவ சிலை அமைந்த கோயிலை வந்து இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றத நிறைய டைம் கேட்டிருக்காங்க. செல்லத்தம்மன் கோயில். செல்லத்தம்மன் கோயிலில் வந்து பார்த்தோம்னா கையில் சிலம்போடு உட்கார்ந்துருக்கு, கண்ணகி தானே, ஸோ கையில் சிலம்புடன் உட்கார்ந்து இருக்கும் உருவ சிலை அமைந்த கோயில் செல்லத்தம்மன் கோயிலாக இன்றும் மக்களால் வழிபடப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுந்த சிலப்பதிகாரமே மதுரை மூதூர் என குறிப்பிடுவதனால் மூதூர்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ முதுமை, எவ்வளோ பழமையாக இருக்கும். ஸோ அதை வந்து பெருசாக சொல்லியிருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோவிலின் 4 கோபுரங்களில் ரொம்ப பழமையானது எது அப்படின்னா கிழக்கு கோபுரம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கிழக்கு கோபுரம் வந்து ரொம்ப பழைய கோபுரம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உயரமானது அப்படின்னா தெற்கு கோபுரம். தெற்கு கோபுரம் அப்படிங்கிறது தான் உயரமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பழசுனாலே என்ன பண்ணுவோம், நம்ம கீழே போட்டுருவோம்ல, எந்த ஒரு பொருள் பழசானாலும் கீழே போட்டுருவோம். அப்போ பழமையானது பழசு, கிழக்கு கோபுரம் கீழே போட்டுறோம், முடிஞ்சு வச்சா. உயரமானது அப்படின்னு பார்க்கும்போது தெற்கு கோபுரம். ஓகேவா, அதே மாதிரி இது வந்து 160.9 அடி உயரமும் 1515 சுதை உருவங்களும் உடையது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மரம் பயன்படுத்தப்படாமல் கட்டப்பட்டது நாயக்கர் மஹால். இதன் ஒவ்வொரு தூணும் 82 அடி உயரம், 19 அடி சுற்றளவு உள்ளதாகவும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றதுனா இது இந்த டாபிக் இதோட முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்ததில் ஃபுல்லாகவுமே நமக்கு கதை தான் வரும். அதுக்கப்புறம் 6 வகை பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயர் சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லு வந்து 4 வகைப்படும். பெயர் சொல்லு, வினைச்சொல்லு, இடைச்சொல்லு, உரிச்சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிக்கலாம். பெயர் சொல்லு எத்தனை வகைப்படுதுன்னா அதில் வந்து ஒரு 6 வகை இருக்குது. பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர். பொருளாக இருந்துச்சுன்னா அது பொருட்பெயர். ஓகேவா, குமரன், மலர்கொடி, தென்னை, செம்பருத்தி, வெள்ளாடு, ஓனா, ஸோ இதெல்லாமே சொல்கிறாங்க. அதேமாரி நாற்காலி, அடுப்பு, தட்டு, சைக்கிள், மிதிவண்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுமாரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி தான். அது பொருளாக இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து என்ன வந்துடுது, பொருட்பெயரில் வந்துடுது. ஓகேவா, நம்ம மனுஷன் கூட என்ன தான் உயிருள்ள பொருள். ஓகேவா, உயிர் உள்ள இடம் கிடையாது, உயிர் உள்ள பொருள் தான் மனுஷனும். ஆடுங்கிறது உயிர் உள்ள ஒரு பொருள் தான். அப்போ அதுவும் பொருள் தான். அப்போ பொருட்பெயர்னால் அது இடத்த குறிச்சிதுன்னா இடப்பெயர். காலம், வினாடி, நிமிடம், மணி நேரம் அப்படின்னு வந்துச்சுன்னா காலப்பெயர். சினை பெயர்னால் முக்கியமாக மரத்துலேருந்து போகிறது இருக்குல்ல. இப்போ மனுஷனோட உடம்புல கை, தலை, கால், அதுமாரி கிளை, இலை, காம்பு இப்படிலாம் வந்துச்சுன்னா அது சினை பெயர். குணம்னா நல்லவன், கெட்டவன், வட்டம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு குணத்தை குறிக்கிதுன்னா அது ஒரு பண்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம். அதை குணப்பெயர்னு சொல்லுவாங்க. தொழிலை குறிச்சிதுன்னா அது தொழில் பெயர். முடிஞ்சு போச்சா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நான் இப்போ சிம்பிளாக என்ன சொன்னனோ அதை தான் இந்த 4 பக்கம் ஃபுல்லாகவுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்தாலே உங்களுக்கு தெரிந்துவிடும். இங்கே பாருங்கள், பொருட்பெயர் கண்ணன், நாற்காலி, பொருள். வேலூர், நாமக்கல்லாம் ஒரு இடம் தானே, இடப்பெயர். காலம் தைத்திங்கள். தைத்திங்கள்னால் என்னது, திங்கள்னா மாதம், தையினா மாதம். ஓகேவா, நண்பகல், காலை, மாலை, இதெல்லாம் காலத்தை குறிக்கிறது காலப்பேர். முகம், கை, கால், கண், ஸோ இதெல்லாம் சினை பேர். முடிஞ்சு போச்சா. குணம் அப்படின்னா வட்டம், அழகு, நல்லவன், கெட்டவன் எல்லாம் குணம். தொழில் பெயர் ஆடல், பாடல், ஓடினான், வந்தான் எல்லாமே தொழில் பெயர். ஓகேவா. ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. கவியரசு கண்ணதாசன் 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியிருக்காரு. இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டி அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருப்பார். 1927 வந்து பிறந்திருப்பார். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். இயற்பெயர் வந்து முத்தையா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. அதேமாதிரி 1981 வந்து பார்த்தோம்னா இறந்து போயிட்டார். இவருடைய புனைப்பெயர்கள் ரொம்ப 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 முக்கியமானது. காரமுத்து புலவரான், காரைமுத்து புலவர், வணங்காமுடின்னு சொல்கிறாங்க, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா அப்படின்லாம் சொல்லி புனைப்பெயர்களை வந்து பார்த்தோம்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே முக்கியமான தகவல் இது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வேறு என்னென்ன தகவல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தோம்னா இணைச்சொற்கள், நேர் இணைச்சொற்கள், எதிர் இணைச்சொற்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நேர் இணைச்சொற்கள்னால் ஒரே விஷயமா இருக்கும். எதிர் இணைச்சொற்கள்னால் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்னால் எதிர் இணைச்சொற்கள். அதே வந்து பார்த்தோம்னா கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்க, நட்ட நடுவில் சொல்கிறோம்ல, நட்ட நடுவில் நின்னேன் அப்படின்லாம் சொன்னோம்னா 2 நட்ட நடுவில் ரெண்டுமே ஒன்று தான், அதான் நேர் இணை. ஓகேவா. காலையிலும் மாலையிலும் படி, காலை வேறு மாலை வேறு. ஓகேவா, அது ரெண்டும் அகெயின்ஸ்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எதிர் இணை சொற்களாக வரும். காவேரி கண்ணுங்கருத்துமாக படிப்பாள், பேரும் புகழும் எல்லாமே ஒரே மாதிரியான அர்த்தம் தான். பேரும் புகழுங்கிறதும் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஓகேவா, அது நேர் இணை சொற்கள். அதுவே உயர்வு, தாழ்வு, அல்லும் பகலும். அல்லும்னா வந்து அல் அப்படின்னா இரவு, பகல்னா பகல் நமக்கு தெரியும். அல்லும் பகலும் உழைத்தவர். அப்போ பகல் இரவுன்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக இருக்கு இல்லையா, அகெயின்ஸ்ட்டுன்றதை விட ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து எதிர் இணை சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈடு இணையற்ற அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈடு இணையற்ற அப்படின்னா நேர் இணை சொல்லு. குற்றங்குறை அப்படின்னாலும், குற்றம்னாலும் சரி குறைனாலும் சரி தான், அதுவும் வந்து பார்த்தோம்னா நமக்கு நேர் இணை தான்.
தங்கு தடையின்றி, அதுவும் அதே மாதிரி தான். அல்லும் பகலும் அப்படின்றது எதிரிணை. ஓங்கி உயர்ந்த, ஓங்கினாலும் உயர்ந்தான், உயர்ந்தங்கிறதுனாலும் உயர்ந்தான். ஸோ இதெல்லாம் நேரிணை. கீரியும் பாம்பும் இது வந்து எதிரிணை. ஓகேவா? ஸோ இதுமாரி இந்த மேட்சஸ்லாம் இந்த கோடிட்ட இடங்களை வந்து ஃபில் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா, ஜெர்மனி நாட்டின் கொடுங்கோலராக கருதப்பட்டவர் ஹிட்லரு. ஓகேவா? இவர் வந்து என்ன பண்ணி போகிறாரு, இந்தியாவுக்கு விடுதலை கிடச்சிதுன்னா நாட்டை திறமையாக ஆட்சி புரியக்கூடிய தகுதி வந்து இந்தியர்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ஐயமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களை வந்து ரொம்ப டம்மி பண்ணி பேசிடுறாரு. அதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அதை கேட்டுட்டு ஒருத்தரால் பொறுக்க முடியல. செண்பகராமன் அப்படின்னு சொல்கிறாங்க அவரை. அவர் என்ன பண்ணுறாரு, ஹிட்லருக்கு எதிராக வந்து திறமையாக வாதாடி எழுத்து மூலம் ஹிட்லரையை வந்து மன்னிப்பு கேட்க வச்சாராம். யார்? ஹிட்லர் வந்து ஜெர்மனி நாட்டுக்காரர். அவரையே மன்னிப்பு கேட்க வச்சவர் வந்து செண்பகராமன். உலகையே நடுங்க செய்த கொடுங்கோலராக இருந்தாலும் அவரையே மன்னிப்பு கேட்க செய்த மாவீரன் செண்பகராமனின் நாட்டுப்பற்று போற்றுதலுக்கு உரியது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து பார்த்தோம்னா விவேகானந்தருடைய ஒரு வாசகம். ஓகேவா? இளைஞர்கள் பிறரிடமிருந்து நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும், அப்போது தான் வளர முடியும். நீங்கள் கடவுளின் குழந்தைகள், சிங்கங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிங்கங்களே அப்படின்னு கொடுத்துட்டு இது யாரோட வாசகம்னு கேட்டாங்கன்னா விவேகானந்தர்னு போட்டலாம். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என்று விவேகானந்தர் இளைஞர்களை நோக்கி வீர முழக்கமிட்டார். அவர்தம் முறையினை கேட்ட இளைஞர்கள் துடித்து எழுந்தார்கள், நாட்டிற்கு அரும்பெரும் தொண்டாற்றினார்கள். யார் அப்படின்னா விவேகானந்தருடைய வாசகம். ஸோ அடுத்தது வேறு என்ன டேட்டா அப்படின்றதையும் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது ஏர்முனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் குறிப்பை பார்த்துடலாம். பேர் வந்து பார்த்தோம்னா மருதகாசி. பெயர் மருதகாசி. எங்கே பிறந்தார்னா திருச்சி மாவட்டத்தில் மேலக்குடிக்காடு. திருச்சி மாவட்டத்தில் மேலக்குடிக்காடு. அப்பா பேர் அம்மா பேர் என்னென்னா, அப்பா பேர் ஐயம்பெருமாள். அப்பா பேர் ஐயம்பெருமாள். அதுமாதிரி அம்மா பேர் மிளகாயி அம்மாள். அம்மா பேர் மிளகாயி அம்மாள். இவர் வந்து திரைக்கவி திலகம் மருதகாசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இயற்கை படத்தில் கூட ஒரு பாடல் கூட வரும் தெரியுமா? அது ஆக்சுவலாக அந்த படத்தில் வர பாட்டு கிடையாது, கருணாஸ் வந்து பாடியிருப்பார். சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று வரும் இல்லையா? ஸோ அந்த பாடல்லாம் பாடினது இவர் தான், மருதகாசி தான். அதே மாதிரி மணப்பாறை மாடுகிட்டே அதில் முக்கியமான இது வருவேன், என்னது இதில் வருதா பார்ப்பாங்க. ஸோ எங்கே அந்த பாட்டு யாருக்காச்சும் ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். நல்ல விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயும் விற்று போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணுன்னு ஒரு பாட்டு வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இவருடைய பாடல் தான். திரைக்கவி திலகம் மருதகாசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருடைய காலம் 13/2/1920 29/11/1989 வரைக்கும் அவருடைய காலம். எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அம்மி மருதம் குடி அப்படின்னு இருக்கு இல்லையா? அம்மி அப்படின்றது ஆனா ஐயம்பெருமாள், மீ அப்படின்றது மிளகாயம்மாள். ஓகேவா? அதே மாதிரி மருதம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மருதகாசி அப்படின்றது தெரியும். குடி அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படி நம்ம இதையெல்லாம் லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, மருதம் அப்படின்னாலே இங்கே இந்த பகுதி தானே, வயலும் வயல் சார்ந்த இடம், கிராம பகுதி, இந்த டெல்டாவெலாம் மருதம் தானே சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த மருத நிலத்துலலாம் வந்து வாழக்கூடிய மக்கள் வந்து அம்மி தான் இன்னமும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? அம்மிக்கல் தான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் மிக்சிக்கெலாம் வந்து போகலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? மருத நிலத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் அம்மியை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தோம்னா மருத நிலத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், குடின்னு ஒன்று வருது இல்லையா? ஸோ வந்து குடிக்க மாட்டாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இது என்னடா வித்தியாசமாக இருக்குது, சும்மா வந்து படித்து வைப்போமே, மருதத்தில் இருக்கிறவங்க அம்மிகள் யூஸ் பண்ணுறதுனால குடி பழக்கமே கிடையாதான்னு சொல்லி நம்மளாக ஒரு கதையை ஆரம்பிச்சு விடுவோம். ஓகேவா? ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்கிறது தான் உண்மை. ஓகேவா? அம்மி மருதம் குடி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். மருத நிலத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மிகள் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் குடிக்க மாட்டாங்க. முடிஞ்சு வச்சா அம்மி அப்படின்னா ஆனா ஐயம்பெருமாள், மீனா மிளகாயம்மாள், மருதம்ங்கிறது மருதகாசி, குடி அப்படின்றது மேலக்குடிக்காடு. ஓகேவா? திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அடுத்தது சொற்பொருள். மாறினா தெரியும் மழை, சேமம் நல்ல சேமமாக இருக்கீங்களா, நல்ல நலமாக இருக்கேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. தேசம்னா நாடு, முட்டுனா குவியல், நல்லா முட்டாக குவியலை குடிச்சிருப்பாங்களே, முட்டுனா குவியல். நெத்தினா தெரியும் நெற்றி. உழவு தொழிலுக்கு இணையான தொழில் உலகில் இல்லை என்பதனால் நம் வாழ்வில் பஞ்சம் இல்லை. இதில் வந்து நம்ம பொருள்ன்றது தேவையில்லை, டேரெக்டாக பாட்டே போயிடல, பார்த்துடலாம். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை.
பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறியினாலே நாம் சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது நம்ம கையாலே அப்படின்ற ஒரு பாடல் வரி. அதுக்கப்புறம் நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக அது நெல்மணியாக விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக பக்குவமாக அறுத்து அதை கட்டுக்கட்டாக அடித்து பதறு நீக்கி குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக வளர்ந்து விட்ட பருவப்பெண் போலுனக்கு வெக்கமா தலை வணஞ்சி சும்மா பார்க்குறியே தரையின் பக்கமா இது வளர்ந்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சொத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். ஓகேவா, மருதகாசியினுடைய பாடல் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது என்னென்னா சுவாமிநாத தேசிகருடைய ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். திருச்செந்தில் கலம்பகம் இந்த நூலுடைய ஆசிரியர் ஈசான தேசிகர். அவர் வந்து சுவாமிநாத தேசிகர் அப்படின்னு சொல்லலாம். ஈசான தேசிகர் அப்படிங்கிறது அவருடைய சிறப்பு பேர். இதுமாரி தாண்டவமூர்த்திங்கிறது அவருடைய அப்பா பேர். மயிலேறும் பெருமாள் அப்படிங்கிறவர்கிட்ட தான் படிச்சிருக்காரு. திருவாவடுதுறை ஞான தேசிகராகிய அம்பலவான தேசிகமூர்த்திக்கு தொண்டராக இருந்தார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது சிலபஸில் இவர் கிடையாது, இருந்தாலும் பார்க்குறோம். திருச்செந்தில் கலம்பகங்கிறது 96 சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. கலம்பகத்தை எப்படி பிரிக்கலாம்? களம் கூட்டல் பகம்னு பிரிக்கலாம். களம்னா 12, பகம்னா 6, மொத்தம் 18. ஓகேவா, அதே மாதிரி 18 உறுப்புகளை கொண்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னன்றதை இங்கே சிறப்பு நயம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அம்மானை எப்படின்னா இந்த கல் தூக்கி போட்டு விளையாடுவாங்களே சின்ன பிள்ளையில விளையாடுற ஒரு விளையாட்டு தான். ஒரு வகை காய் விளையாட்டு. இது பெண்கள் விளையாடுதலுக்கு உரியது. பெண்கள் மூவர் வட்டமாக உட்கார்ந்து கொண்டு கல்லை மேலிருந்து பிடித்தாடுவது அம்மானை விளையாட்டு. பாட்டு பாடிக்கிட்டே விளையாடுவாங்க. அங்கனம் ஆடும் கால் 1ஆம் அவர் 2ஆம் அவரிடம் ஒரு கருத்தை கூறி தொடங்க 2ஆம் அவர் 3ஆம் அவரை அது பற்றி வினவ 3ஆம் அவர் அதற்கு விடை கூறி முடிப்பதாக அமையக்கூடிய ஒரு சுவையான ஒரு விளையாட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன பாட்டு அப்படின்னா வீரன் நெடுவில் வேல் வியன் செந்தில் எம்பெருமான். செந்தில் அப்படின்னு வந்துருச்சா, செந்தில் கலம்பகம் அப்படின்ற பாட்டை நம்ம லிங்க் பண்ணிடலாம். பாரில் உயிரெல்லாம் படைத்தனன் கான் அம்மானை பாரில் உயிரெல்லாம் படைத்தனனே யாமாகில் ஆரணங்கள் 4 அறிவனோ அம்மானை அறிந்து சிறை அயனு காக்கினன் கான் அம்மானை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை நமக்கு முடிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். நெசவு இதில் என்ன இருக்குன்னா ஸோ தறி நெய்ய பயன்படும் கருவிகள் கொடுத்துருக்காங்க. அச்சு மரம், படைமரம், விழுது கம்பு, குத்து கம்பி, ஓடம், ஊடைக்குழல், பாவு. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுமாரி திருவிக்கா கிட்ட வந்து போயிட்டு கேட்குறாங்க பூவிலேயே சிறந்த பூ எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்து பருத்தி பூ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, ஏன் பருத்தி பூன்னு சொல்கிறீங்க? எல்லா பூவும் வந்து அழகுக்காக உள்ளது தான். அது வந்து பார்த்தோம்னா பருத்தி பூ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மானத்தையே காப்பாற்றுது, ஆடையாக இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் ஆகிறதுனால. தறி நெசவு, விரல் நெசவு, மேல் நோக்கு நெசவு, கீழ் நோக்கு நெசவு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நெசவில் இருக்கக்கூடிய வகைகளை சொல்லியிருக்காங்க. பாவு நூல் ஊடை நூல் இணைந்து கலிங்கம் என்னும் ஆடை வந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலிங்கம் அப்படின்றது எது இணைந்து அப்படின்னா பாவு நூல் ஊடை நூல், பாவூடை அப்படின்னு கூட என்ன பண்ணலாம். பாவு தானே, பானா பாவு நூல், ஊ அப்படின்னா ஊடை நூல் அப்படின்றத அந்த பாவுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பாவு கலிங்கத்துக்கும் களின்னு வருது இல்லையா. ஸோ களி செய்யணும் அப்படின்னா பாவு முக்கியம். களி செய்யணும் அப்படின்னா வெள்ளைப்பாகு முக்கியம் தானே, பாவு முக்கியம் தானே. பானா பாவு நூல், ஊ அப்படின்னா ஊடை நூல். ஸோ களி செய்கிறோம், பாவு களி செய்ய பாவு முக்கியம், களி செய்ய பாவு முக்கியம்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது குளிரில் வாடிய மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் யாருன்னா பேகன். ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன், ஆள் பாதி ஆடை பாதி, இதெல்லாம் பழமொழி தெரியும். செய்யும் தொழிலில் சீர்தூக்கின் நெய்யும் தொழிலுக்கு நிகர் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளோவாக படிச்சுட்டு போயிருங்க, ஒன்றுமே இருக்காது. ஸோ அடுத்தது பண்பை வளர்க்கும் பண்பாட்டு கதைகள். ஆசிரியர் யாருன்னா முத்து, PM முத்து. பண்பை வளர்க்கும் பண்பாட்டு கதைகள். ஓகேவா, அதுக்கப்புறம் வினைமுற்று அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. வினைமுற்று அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புது புக்கில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ரொம்பலாம் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த மரபு சொற்கள்லாம் வந்து பார்த்துருங்க. அவரை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, தென்னங்குரும்பை, கோழி குஞ்சுன்னு தான் சொல்லணும். கோழி குட்டின்னு நமக்கு புக்கிலலாம் கொடுத்துருவாங்க, சாரி கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. புலிப்பரல், பூனைக்குட்டி, பன்னிக்குட்டி, ஆட்டுக்குட்டி, கீரிப்பிள்ளை, மயிலாகவும் கூகை குளரும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு முக்கியம். அதுமாரி வினை மரபு ரொம்ப முக்கியம். அப்பம் தின், நெல் தூற்றணும், நீர்னா பாய்ச்சணும், காய்கறினா அரியணும். ஸோ இதெல்லாம் வந்து
ரொம்ப முக்கியமானது, நமக்கு ரிப்பீட்டடாக கண்டிப்பாக கேட்டுட்ருப்பாங்க. பிம்பிசாரர் வந்து பார்த்தோம்னா வேள்வி யாகம் ஒன்று நடத்துவார். ஸோ அதனால் அதுக்கெலாம் வந்து ஆடுகளை வந்து நிறைய பலி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருப்பார்னா, ஆடுகள் நிறைய வந்து வர வச்சுருப்பார். ஸோ புத்தர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, இந்த வாயிலா விலங்குகளை விட்டு விடுங்கள், என்னையே இந்த வேள்வி தீயில் போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எண்ணெய் கூட போடுங்க, இந்த ஆட்டை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பிம்பிசார மன்னங்கிட்ட சொன்னது யாருன்னா புத்தர். ஓகேவா? ஸோ அவர் வந்து உடனே திருந்தி விட்டுட்டார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட் அப்படிங்கிறது. ஸோ அந்த 3 இயல்ங்கிறது ஷார்ட்கட்டாக பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கக்கூடிய டாபிக் தான். ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஜாலியாக அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு டேமோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.